கடலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டப்பட்டினத்தில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் வேட்பாளருமான திருமாவளவன், அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பின்னர் விசிகவின் 61 அம்சங்கள் நிறைந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை, இந்த தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. சிதம்பரம் அருகில் உள்ள ஜெயங்கொண்டப்பட்டினத்தில் எல்லையம்மன் கோவில் தெரிவி எல்லையம்மன் சாமியில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்கள் முன்பு ஜெயங்கொண்டப்பட்டினத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் 61 அம்சங்கள் இருந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெற்றுக்கொண்டார். பின்பு நாடாளுமன்றத்தில் திருமா என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார். அந்த புத்தகத்தையும் வேளாண் துறை அமைச்சர் வெளியிட காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வம் பெற்றுக்கொண்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் ஆளுநர் பதவி ஒழிப்பு, ஆளுநர் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக நியமிக்கக்கூடாது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, மாநிலங்களுக்கான ஊதிய நிதி பங்கிர்வு, அனைத்து மொழிகளும் அம்பேத்கர் நூல்கள், அம்பேத்கர் பிறந்த நாளை அரிசிறு நாளாக அறிவிப்பு, ராமர் கோயில் கட்டுமானத்தில் ஊழலை குறித்து விசாரணை, கச்சத்தீவு மீட்பு, ஊழல் லோக்பால் போன்ற சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிர்ப்பு, தேர்தல் ஆணைய நியமன சட்டம் ரத்து, வழக்கு பதிவுக்கு முறையாக பதிலாக பழைய வாக்கு தாள் முறை கொண்டு வர வேண்டும், விகிதாச்சாரத்தில் பிரதிநிதித்துவம் மற்றும் தொழில் சீரமைப்பு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு பங்கேற்பு, தேவையற்ற தேர்தல் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், இந்தி எதிர்ப்பு, இந்தி மொழிகள் பல அமைச்சகம், தேசிய இளங்களின் கவுன்சிலில் இந்திய மொழியில் வளர்ச்சி போன்ற இந்தியா முழுவதும் செம்மொழி வார கொண்டாட்டம், வறுமை கோட்டு கீழ் உச்சவரும் உயர்த்துதல் போன்றவை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பை 200 நாளாக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், விவசாயத்துக்கு நில சீர்திருத்த சட்டம், விவசாயிகளுக்கு ஓய்வூதிய சட்டம், GST வரி ஒழிப்பு, வருமான வரி சீரமைப்பு, விவசாய கடன் ரத்து, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், இது போன்ற சுமார் 61க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டார். இதை பத்திரிகையாளர்கள் கூறும்போது, இதை நிச்சயமாக நான் வெற்றி பெற்றவுடன் பாராளுமன்றத்தில் இதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவது என்று கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.